ஏமா இதுவா? இல்ல சார். யோ அடுத்ததை காட்டு. யோ இது ஓபன் பண்ணியா? இல்ல இது குண்டா இருக்கு, இது வேண்டாம் சார். சரி அடுத்தபடி பார்க்கலாம் போங்க. அதை காட்டியா? ஓகே சார். சார் இது ஓகே சார், இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்லாம் சொல்லாத, கிளியரா சொல்லு. ஏன்னா விஷயம் பெருசு. இல்ல சார் இது கரெக்டா இருக்கும். பார்க்க அப்படியே என் மாமா மாதிரி தான் இருக்கு. எல்லாம் அப்படியே கரெக்டா ஒத்து போகுது. சார் ஆனா ஃபேஸ் நல்லா கிளியரா தெரியுதே. மா அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. எல்லாத்தையும் இதோ இவன் பார்த்துப்பான். என்னையா பார்த்துப்பேல? சார் உங்களுக்கு முகம் அடையாளம் தெரியக்கூடாது, அவ்வளோதானே சார். நான் பார்த்துக்கிறேன் சார். அவரை பெத்தவங்களே வந்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்காதபடி நான் பண்ணிடுறேன் சார். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். போலாமா சார்? சரி பார்த்துக்கோ. ஓகே சார், போலாமா? சார் நீங்க கொடுத்த டீடைல்ஸ், இவங்க கொடுத்த சாம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு இது கார்த்திகோட பாடி தான் டிஎன்ஏ டெஸ்ட், பிளட் ரிப்போர்ட்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க சொன்ன அதே தேதி அதே நேரத்தில் கொலை நடந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ற மாதிரி இருக்கலாம். ரெடியா இருந்துக்கோங்க. கண்டிப்பா சார். சார் பாடி எப்போ எடுத்துக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே சார், அப்போ நான் வெளியே இருக்கேன், நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம். ஏன்னு என்னங்க சார்? தேங்க்ஸ் சார். சார் இது போதும்ல, நம்ம நினைச்சதை பண்ணிடலாம்ல. தாராளமா போதும். இத வச்சு அந்த வினையும் மித்ராவையும் குற்றவாளின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்புறம் தேன்மொழி, இந்த பாடியை கொண்டு போய் ஒரு இடத்துல புதைக்கணும். அதுக்கு நமக்கு நம்பிக்கையான ஆள் வேணும். இருக்காரு சார், குணான்னு ஒருத்தர், என் மாமாவோட ஃப்ரெண்டு தான். அவங்க கிட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம் சார். இந்த விஷயத்துல அவங்களும் நம்ம கட்சி தான். சரி, உடனே வர சொல்லு. சரி ஓகே, சீக்கிரம் வாங்க. வராரா சார்? டேய், இந்த பாடியை பத்திரமா எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம நான் சொல்ற இடத்துல புதைச்சிருங்க. பண்ணிடலாம் சார். டேய் இப்படி இங்க பாருங்க, ஜாக்கிரதை, யார் கண்ணிலையும் மாட்டிக்காதீங்க. சார் அதை நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார். சொல்லுங்க செல்லத்துறை. சார் நீங்க தான் வர சொன்னீங்கன்னு. ஸோ நான் வர சொன்னதுனால வந்திருக்கீங்க. உங்ககிட்ட எந்த அப்டேட்டும் இல்லை, அப்படித்தானே? என்னதான் நடக்குது? இது ஒரு சாதாரண கேஸ். இது ஏன் இவ்வளவு சுத்திக்கிட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு நாள் எடுக்குது? கோயம்புத்தூர் கமிஷனர், அந்த அன்பு ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால இப்ப ஒன்னும் செய்ய முடியாது, அவரை ரிலீவ் பண்ணிட்டு என்கிட்ட இந்த கேஸை கொடுத்து யாராவது இந்த டீம்ல இருக்கிற பெஸ்ட் ஆள்கிட்ட கொடுத்து சீக்கிரமா முடிச்சு கொடுக்க சொன்னாரு. நான் உங்களை நம்பி இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கேஸ் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்குதே, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே. சார் ஒரு நிமிஷம். நீ எதுவும் பேச வேண்டாம். பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா ரிசல்ட் ஒன்றும் நமக்கு ஃபேவரா வரலையே. உனக்கு நிஜமாவே இந்த கேஸ்ல ஆர்வம் இருக்கா இல்லையா? இல்ல நான் கொடுத்துட்டேன்னு கடமைக்கு டீல் பண்ணிட்டு இருக்கியா? சார் நோ சார், நான் இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு சீரியஸா தான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிலே ஆனது உண்மைதான், ஏன்னா இந்த கேஸ்ல நிறைய சிக்கல் இருக்கு சார். அந்த சிக்கலை எல்லாம் சால்வ் பண்ணத்தானே நீ இருக்க? எஸ் சார், நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன் சார். என்ன சொல்ற செல்லத்துறை? எஸ் சார், வினய் தான் இந்த கேஸ்ல குற்றவாளி.
அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். மர்டர் நடந்த இடத்துல இருந்து பிளட் சாம்பிள் எடுத்து வினய் கார்த்திகோட பிளட்டோட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ரிப்போர்ட்டும் வந்துருச்சு சார். எல்லாம் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது சார். இதையெல்லாம் ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல? சார் ரிப்போர்ட் வரட்டுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். குட் குட். சார் அது மட்டும் இல்ல, வினய், அவன் ஒய்ஃபு, அவன் மாமா எல்லாரும் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ், இதை எல்லாத்தையும் வச்சு வினய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண இடத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு சார். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த நாம உடனே தோண்டி பார்த்துடலாம் சார். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். நம்ம இதுக்கு மேலேயும் டிலே பண்ணக்கூடாது. உடனடியா அந்த இடத்தை தோண்டி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். பட் டூ ஒன் திங், எந்த காரணத்தை கொண்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மட்டும் போக வேண்டாம். நான் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசுறேன். மேஜிஸ்ட்ரேட்டையும் கூட கூட்டிட்டு போகலாம். வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் எடுங்க. ஆனா எல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க. எஸ் சார். நீங்க கான்ஃபிடண்டா தானே இருக்கீங்க? அந்த பாடி கிடைக்கும்ல? ஏன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போய் லாஸ்ட் டைம் மாதிரி நமக்கு அசிங்கமாயிடக்கூடாது. இல்ல சார், 100% நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் சார். அந்த இடத்துல கண்டிப்பா பாடி கிடைக்கும். ஓகே, தென் ப்ரொசீட். இதுக்கு மேலேயும் நாம இந்த கேஸை இழுத்து அடிக்க வேண்டாம். எஸ் சார். வெல் டன் செல்லத்துறை. இவ்வளவு பண்ணிருக்க, எதுக்கு ஸ்டார்டிங்ல என்கிட்ட திட்டு வாங்கின? அப்பவே இதை சொல்லியிருக்கலாம்ல. இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையே யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல சார். அந்த வினைக்கு எங்க ஆள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட போன்ல சொல்றதை விட நேர்ல மீட் பண்ணி சொல்றது தான் பெஸ்ட்னு நினைச்சேன். அதனால தான் சார் உங்ககிட்ட ரெகுலரா அப்டேட் பண்ண முடியல சார். இன்னைக்கு எப்படியாச்சும் நான் உங்களை மீட் பண்ணி இதை சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஆனா அதுக்குள்ள நீங்களே என்ன வர சொல்லிட்டீங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாமேன்னு இருந்தேன் சார். அதுக்குள்ள நீங்க எனிவே கேஸ் முடிய போகுதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல, நோ சார். இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியும்னு எனக்கு தோணல. என்ன சொல்ற? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ற? அப்புறம் என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு? சார், அந்த வினய் அவன் தான் சார் இந்த கேஸுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கான். நாம என்ன ஆதாரத்தை எடுத்தாலும் எதையாவது பண்ணி இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பார்ப்பான். அதுக்கு உண்டான பலமும் அறிவும் அவங்ககிட்ட இருக்கு சார். நம்ம இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சட்டப்படி பண்ணியும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுமோன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். செல்லத்துறை, அவன் ஒரு சாதாரண ஆளு. என்ன கொஞ்சம் பணம் இருக்கு. அவன் நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுறான்னா போலீஸால என்ன செய்ய முடியும்னு நாம காட்டணும். என்ன நடந்தாலும் சரி, இந்த கேஸ்ல அவன் குடும்பத்தில இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. அவன் கொலை பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இத்தனை நாளா நம்மளை ஓட விட்டதுக்காகவும் அவன் தண்டனையை அனுபவிக்கணும். புரியுதுல்ல? எஸ் சார். அந்த இடமா? ஆமா சார், அந்த இடம் தான். கான்ஸ்டபிள் சார், அவங்கள இறக்கி அழிச்சிட்டு வாயா. ஓகே சார். வாங்க சார். வாங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. வாங்க. யோ, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். டேய் மாப்ள, இங்க எதுக்குடா நம்மள கூட்டிட்டு வர? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? வாங்க வாங்க. ட்ரை பண்றாங்க. டேய், கார்த்தி பாடி எங்கே தானே போச்சிருக்கீங்க? என்னடா முழிக்கிறீங்க? சொல்லுங்க, இங்கே தானே போச்சிருக்கீங்க? சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். சார், இந்த இடம் என்ன இடம்னு எனக்கு தெரியாது சார். சார், நான் யாரையும் கொல்ல முடியல, இங்க வந்து புதைக்கவும் இல்லை சார். இந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை சார். டேய், சும்மா நடிக்காத மேன். எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். மோப்ப நாயை விட்டு தேடினதுல பாடி இங்கதான் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதான் இப்ப தோண்டி பார்க்க போறோம். இங்க பார், நீயா ஒத்துக்கிட்டு எங்க புதைச்சேன்னு சொல்லிட்டா நல்லது. இல்லைனாலும் நீ எப்படி மாட்டதான் போற. என்ன
நீயா ஒத்துக்கிட்டா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். சார் என்ன சார் நீங்கள் அங்கே புதைச்சோன்னு சொன்னால் தோண்டி பார்த்தீங்க, அங்கே போனால் இல்லை. இங்கே நாங்கள் வரவே இல்லை, புதைக்கவே இல்லை. போனால் இருக்கும் கொலையை ஒத்துக்கோங்கிறீங்க. நீங்கள் தான் கொலை செஞ்சோன்னு ஒத்துக்கோங்கிறீங்க. அதான் தேங்காய் கொலையா நாங்கள் தான் போட்டாங்கிறதுக்கு கொலை சார். செய்யாத கொலை எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். யோ, இந்த இடத்த ஃபுல்லா நோண்டறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏங்க நான் தான் கொண்டு புதைக்கலன்னு சொல்றேன்ல, நீங்க மறுபடியும் தோண்ட சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நீ புதைச்சேன்னு சொன்ன இடத்துல எதுவுமே கிடைக்கலையே ராஜா. பாடி மாயமா மறைஞ்சு போயிருச்சே. அதான் அங்க மறைஞ்ச பாடி இங்க கிடைக்குதான்னு பாப்போம். மாப்ள இவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள மாட்டி விடுறதுக்கு. ஏய் என்ன திமிரா போட்டேன்னு வை. யார? ஏய் அவ்வளவுதான் உனக்கு. ஸ்டாப் இட். எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்? எல்லா கவர்மெண்ட் ஆர்டரோட லீகலா தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எது உண்மை, யார் சொல்றது உண்மை இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அமைதியா இருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. யோ, அதான் ஐயா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க தோண்ட ஆரம்பிங்க. ஓகே சார். என்ன நடக்குது வம்ச? அது நம்ம மாப்பிள, நீ குழி தோண்ட ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம முன்னாடி எல்லாரும் குழி தோண்டிட்டே இருக்காங்க. சார் இங்க ஏதோ இருக்கு சார். என்ன மாப்பிள இது? பார்த்து பொறுமையா தோண்டி அதை வெளியே எடுங்க. ஓகே சார். துணியை ரிமூவ் பண்ணு. பாத்தீங்களாயா, பாடி இங்க கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இவன் நேரம் என்ன சீன் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஏதோ ஒரு பாடி எடுத்து வந்துச்சு, எங்க மேல பழி போட பாக்குறியா? சார், வாட் இஸ் திஸ்? நிறுத்துங்க. ஐயா பாத்தீங்களா, நீங்க இருக்கும்போதே எப்படி பிஹேவ் பண்றான். பாடியை கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதான் ஐயாவால தாங்க முடியல. மிஸ்டர் வினய், என்ன இது எப்ப பாரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. மாட்னடா நீ வினய், உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. யுவர் ஆனர், மித்ரா தான் இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. வினய் அருணும் அந்த பாடி எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல காவல்துறை சப்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட சாட்சியத்தையும் ஆல்ரெடி கேட்டுட்டீங்க. போன தடவை எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இந்த தடவை ஆதாரத்தை சப்மிட் பண்ணிருக்காங்க. கார்த்திக்கோட பாடி
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் டெப்டி ஜட்ஜ் முன்னணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வீடியோல வினயும் அருணும் கொண்டு போன அதே துணியில தான் கார்த்திகோட பாடி கட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ உண்மை வெளியே வந்துருச்சுங்கிறத தாங்கிக்க முடியாத வினய் ஆவேசமா இன்ஸ்பெக்டரை தாக்குனது வீடியோல பதிவாயிருக்கு யுவர் ஆனர். ரெசார்ட்ல இருந்து எடுத்த பிளட் சாம்பிள் வினயோடது தானே டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகோட பாடிய அடையாளம் காட்டினது வேற யாரும் இல்லை யுவர் ஆனர். படுகொலை செய்யப்பட்ட கார்த்திகோட சொந்த அக்கா மகளான தேன்மொழி தான். இந்த வழக்கின் நேரடி சாட்சியான தேன்மொழியை விசாரிப்பதற்கு அனுமதி கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ப்ரொசீட். தேன்மொழி தேன்மொழி தேன்மொழி. நீங்க தான் தேன்மொழியா? ஆமா. கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் என்னோட தாய் மாமா சார். அப்பா அம்மா இல்லாத என்ன அவர் தான் வளர்த்தாரு. அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் கூடவே இருந்ததுனால அவர் அடையாளம் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பாடி என் மாமாவோடதுதான். என் மாமா தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். மரியாதையான தொழிலதிபர். அவரை போய் மனசாட்சி இல்லாம இப்படி கொண்டுட்டாங்க. அவரை கொண்டு அனாதை பொணமா புதைச்சிருக்காங்க சார். கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருந்த என் மாமாவா இப்படி நானே அடையாளம் காட்ட வேண்டிய நிலைமை என்னால தாங்கிக்க முடியல சார். தாங்கிக்க முடியல. மிஸ் தேன்மொழி, கோர்ட்ல இப்படிலாம் அழக்கூடாது. நீங்க போகலாம். எப்படி ஜட்ஜே கலங்கி போற அளவுக்கு நடிச்சும் பாத்தீங்க. அந்த பாடி என் மாமாவோடது இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்னோட ஒரே நோக்கம் நீங்க குடும்பத்தோட காலத்துக்கும் ஜெயில கிடக்கணுங்கிறது தான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். யுவர் ஆனர், அடுத்ததாக கார்த்தியோட பாடியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த டாக்டரை விசாரிக்க கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ப்ரோசீட். டாக்டர் சதீஷ், டாக்டர் சதீஷ், டாக்டர் சதீஷ். வணக்கம் சார். நீங்க தான் கார்த்திகோட பாடியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்களா? ஆமா சார். முகம் செதஞ்சு போயிருந்ததால யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. தேன்மொழி கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கார்த்திகோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ டாக்டர், நீங்க போலாம். ஓகே சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் கொலையை செய்திருக்கிறார்கள் என்று அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் உங்க முன்னாடி காவல்துறை சப்மிட் பண்ணிருக்காங்க. கொலை செய்த மித்ராவுக்கும் அதை மறைத்து தடயங்களை அழிக்க முயன்ற வினைக்கும் அருணுக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுக்கு உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. மேடம், இது எல்லாமே பொய் மேடம், சுத்த பொய். கேஸ்ல நாங்க தான் கொலை பண்ணோம்னு நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இவங்க போலியா ரெடி பண்ணிட்டாங்க. மித்ரா கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. நானும் வம்சம் புதைச்சதையும் ஒத்துக்கிட்டோம். நாங்க புதைச்ச இடத்துல தோண்டி பார்த்தோம், ஆனா அங்க டெட் பாடி இல்லை மேடம். அப்போ கார்த்திக் உயிரோட தப்பிச்சிட்டான்னு தானே அர்த்தம். இவங்க எல்லாம் சேர்ந்து வேற ஏதோ பாடி எடுத்துட்டு வந்து ஏதோ ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க மேடம். அப்போ தேன்மொழியோட வாக்குமூலம் பொய்ன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம்.
அவங்க பழைய கோபத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எங்க மேல பழி போட பாக்குறாங்க. மிஸ்டர் வினய், உங்க லாயர் எங்க? மேடம், அவங்களுக்கு 1 வீக் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சுயநினைவு இல்லாம இருக்காங்க. அப்போ கோர்ட் உங்களுக்கு வேற லாயரை நியமிக்கலாமா? இல்ல மேடம், என் லாயர் மாயாவுக்கு யதார்த்தமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா நடக்கத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களாம் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. போலீஸ் சப்மிட் பண்ணிருக்கிற எல்லா ஆதாரங்களுமே உண்மையான சாட்சியங்கள்.